பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களோட ஒரு விசேஷித்த காரியத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஜபத்தை குறித்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்மில் அநேகர் பார்த்திங்கன்னா நம்ம ஜெபிப்போம். கிறிஸ்டியன் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜபம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தவான்கள் மற்றும் நம்ம வேதத்தை பார்க்கும்போது ப்ரேயரால் நிறைய காரியங்களை சாதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறாரு. பரமண்டல ஜபம், சீஷர்களை பார்த்து விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி நம்ம பார்க்குறோம் வேதத்தில் ஜபத்தை குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது. தானியேல் ஜபம், நெகேமியா ஜபம், அன்னாள் ஜபம். ஆனால் நாம் இந்த நாட்டில் ஜெபிக்கிறோம். அவருடைய ஜபங்களெல்லாம் உடனடியாக பதில் வருகிறது. அவருடைய ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பதிலை தருவதும் நம்ம பார்க்குறோம், பெற்றுக்கொள்வதை பார்க்குறோம். ஆனால் அதே போல் நாமும் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பதிலும் இல்லை, எந்த ஒரு அசைவும் இல்லை நாம் பார்க்குறோம். அதனால் நாம் சோர்ந்து போகிறோம். நாம் சில நேரங்களில் ஜெபிக்க முடியாமல் போகிறோம். அந்த ஜபம் என்கிற ஒரு ஆர்வம் நமக்குள் வராமல் போகிறது. இதெல்லாம் ஏன், எதற்கு இப்படி நடக்கிறது? அப்போ நம்ம ஜபிக்கும்போது அது எப்படி அந்த ஜபத்தை இன்னும் வல்லமையாக, ஒரு ஆற்றலாக, செயல்திறனாக மாற்றுவது? நாம் செய்கிற ஜபத்திற்கு தேவன் நமக்கு உடனே பதில் அளிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு 6 ஆலோசனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த ஆலோசனையின்படி நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் உண்டு. எத்தனையோ ஜபங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு பதிலை கொடுக்கிறார். எத்தனையோ ஜபங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அதை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லித்தரப்போகிறேன். எப்படி ஜபிக்க வேண்டும், எப்படி ஒரு ஜபத்தை நாம் ஒரு ஆற்றலாக, ஒரு செயல்திறனாக மாற்ற வேண்டும், ஒரு எஃபெக்டிவ் ப்ரேயர் எப்படி நாம் செய்ய வேண்டும். அதனால் இன்றைக்கி கவனமாக கேளுங்க, ரொம்ப இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவதாக நாம் ஜெபிக்கும்போது நாம் ஒரு பாரத்தோடு அந்த ஜபத்தை செய்ய வேண்டும். நாம் எப்பொழுதும் ஜெபிக்கும்போது நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குறிப்பாக ஜெபிக்கிறோம், பிறருக்காக ஜெபிக்கிறோம், நமக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜபத்தை ஒரு ஆற்றலாக எப்படி மாற்றுவதென்றால், நீங்கள் ஒரு ஜபம் செய்யும்போது அது ஒரு பாரத்தோடு செய்ய வேண்டும். உதாரணமாக 2 நாளாகமம் 4:10 யாபேசு, அவனுக்கு பேரின் அர்த்தம் பார்த்திங்கன்னா துக்கத்தின் மகன் என்று பொருள். அப்போது அதுக்கு இங்கே நான் என்ன எழுதியிருக்கிறேன் என்றால், அவன் எப்படி ஜெபிக்கிறான், ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறான். அவனுடைய ஜபத்தை கவனிங்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உனது வலது கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீமை என்னை அணுகக்கூடாது என்று சொல்லும்போது உடனே கர்த்தர் அதை அருளச் செய்தார். அப்போ கவனிங்க, அப்போ எப்படி செய்கிறான், அவனுக்கு பேரிலே துக்கம் இருக்கிறது, அந்த துக்கத்தோடு ஜெபிக்கிறான். இன்றைக்கி அநேகர் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஒரு பாரத்தோடு ஜெபிப்பதில்லை, ஒரு துக்கத்தோடு ஜெபிப்பதில்லை. நாம் ஏதோ ஒரு ஏனோ தானமாக அல்லது ஒரு கடமைக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபத்தில் ஒரு பாரம் இருக்க வேண்டும், ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் சாதாரண உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுதோ, உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கும் பொழுதோ, நீங்கள் ஒரு பாரத்தோடு அதை ஜெபித்து தேவனிடத்தில் கேட்டு பாருங்கள். தேவன் அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதிலளிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, அன்னாள் போய் துக்கத்தோடு வேதனையோடு ஜெபிக்கிறாள். வேதம் சொல்கிறது அவள் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். அப்போது ஜெபிக்கும்போது நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் உடனே அங்கே பதிலை கொடுக்கிறார். இன்றைக்கி அநேகர் இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு ப்ராசஸை யாரும் செய்கிறது கிடையாது. ஜெபத்தில் ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஆனால் அதை பாரத்தோடு ஜெபிக்கிறோமா, ஏக்கத்தோடு ஜெபிக்கிறோமா, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போது உங்கள் ஜெபங்கள், நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் ஊழியத்தின் காரியத்திற்காக, உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக ஒரு துக்கத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு தேவனிடத்தில் ஜெபியுங்கள். அது நிச்சயம் பலன் அளிக்கும். இரண்டாவதாக, நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபம் வல்லமையாக, அது ஒரு ஆற்றலாக மாற வேண்டுமென்றால் உபவாசத்தோடு ஜெபியுங்கள்.
பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை சபையில் உபவாசம் நடக்கும். நீங்கள் சபை உபவாசத்திலே கலந்து கொள்வீர்கள். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் உபவாசத்தை ஏறெடுங்கள். ஏனென்றால் அந்த உபவாசத்தின் ஜெபத்திற்கு நிச்சயம் ஒரு ஆற்றல் உண்டு, ஒரு வல்லமை உண்டு. கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன், அவன் அப்போஸ்தலர் 10:30-31 நாம் பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் இந்நேரத்திலே உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன், பரலோகத்திலிருந்து எனக்கு பதில் வந்தது என்று சொல்லுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் சாதாரணமாய் ஜெபிக்கும் போது கேட்கப்படவில்லை என்றால் நீங்கள் அதை உபவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள். நீங்கள் உபவாசம் போடுங்கள். நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம வேதத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து உபவாசித்து ஜெபிக்கிறார். அவர் வல்லமையோடு செயல்படுகிறார், பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்கிறார். தானியேல் உபவாசத்தோடு ஜெபிக்கிறான், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி நம்ம பார்க்குறோம். ஆகினாலே உபவாசம் என்பது ஒரு சிறந்த ஒரு ஜபத்திற்கு ஒரு பலனை, அது நமக்கு ஒரு வல்லமையை கூட்டி கொடுக்கிற ஒரு அனுபவம். ஆகினாலே நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள். அநேகர் உபவாசிக்கிறீர்கள், ஆனால் அந்த உபவாசம் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்காமல் வேலை செய்யக்கூடாது. அநேகர் என்ன தங்கள் சுய காரியங்களை சுய வேலைகளை செய்கிறதுனால அவங்களுக்கு பலன் இல்லை. நிறைய பேர் உபவாசம் சொல்லி வேலைக்கு போகிறாங்க, வேலைகளை செய்கிறார்கள். அப்படியெல்லாம் உபவாசம். உபவாசம் என்றால் நீங்கள் அமர்ந்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் உங்களுக்கு வல்லமையாக மாறும். மூன்றாவதாக, உங்களுடைய ஜெபம் செயலாக அல்லது அது ஒரு வல்லமையாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் சுத்த இருதயத்தோடு ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்த உள்ளத்தோடு ஜெபிக்க வேண்டும். நாம் அசுத்தம் உள்ளவர்களால் ஜெபிப்போம் என்றால், நம்முடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்து ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக பதிலை தர முடியாது. நீங்கள் 1 சாமுவேல் 7:1-10 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி போய் சாமுவேலிடத்தில் கெஞ்சுகிறார்கள், எங்களுக்காக விண்ணப்பத்தை ஏறெடுங்கள் என்று சொல்லும்போது சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிற அஸ்தோரத்தையும் உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தெய்வங்களையும் விலக்கி போடுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவர்கள் மிஸ்பாவிலே கூடி ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்த பெலிஸ்தரை தேவன் முறியடிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெபிப்பதற்கு முன்பாக உங்களை ஆராய்ந்து அறியுங்கள், உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறியுங்கள். நீங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு இருக்கிறீர்களா என்று செக் பண்ணுங்க. உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் நிச்சயம் உங்கள் ஜபத்திற்கு பதில் உண்டு. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் பொழுது அங்கே தேவன் சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களும் உங்கள் பாவங்களுமே அவர் உங்களுக்கு பதில் அளிக்க முடியாமல் தடை செய்கிறது. அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் சுத்திகரிப்பு இல்லாமல் ஜெபிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஜெபிக்கிறோம். ஆகினாலே அந்த ஜபத்திற்கு பதில் இல்லை. தானியேல் 9:4-10 பார்க்குறோம். தானியேல் தன்னை ஒப்பு கொடுக்கிறார், தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார், தங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவத்தை அறிக்கையிடுகிறார். அவர் அப்படியாய் ஜெபிக்கும் போது அங்கே பதில் வருகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அந்த ஜெபம் வல்லமையாக மாறுகிறது. நான்காவதாக, நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து பதில் வரவில்லை, காலை ஜெபிக்கிறோம் பதில் வரவில்லை, எந்த பதிலும் இல்லை என்றால் இன்னும் வேதம் சொல்லுகிறபடி இரவும் பகலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு வேளை ஜெபம் பண்ணுறோம் பதில் வரலை அப்படின்னா 2 வேளையாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். லூக்கா 18:6-7 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஒரு விதவை போய் தனக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி ஓயாமல் ஒரு துன்மார்க்கமான ஒரு பொல்லாத நியாயாதிபதியில் போய் நிற்கிறார். அந்த ஊமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இன்றைக்கி அநேகம் நம்ம ஜெபிக்கிறோம், பட் அந்த ஜெபத்தின் நேரம் பத்தவில்லை. அப்போது அது எஃபெக்டிவாக மாறணும்னா இன்னும் கூடுதலாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் இயேசு சொல்லுகிறார், அவள் இரவும்
பகலும் போய் அவனை தொந்தரவு செய்கிறாள், அந்த நியாயாதிபதி அவளுக்கு நியாயம் செய்கிறான். அதே போல உங்கள் பரமபிதாவும் நீங்கள் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு பதில் அளிக்காதிருப்பாரோ என்று வேதம் சொல்கிறது. அதே போல தான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை, இன்னும் நேரத்தை கூட்டுங்கள், இன்னும் உங்கள் நேரத்தை அதிகரியுங்கள், ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதிலை தருவார். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் அடுத்ததாக பார்க்குறோம், வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் எஃபெக்டிவாக இருக்கணும், உங்கள் ஜெபம் ஒரு செயல்திறனாக மாற வேண்டும் என்றால் வசனங்களை சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை சொல்லி ஜெபியுங்கள். நெகேமியா 1:9 நெகேமியா ஜெபிக்கிறான், ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களை நினைத்து பாரும், அவர்களுக்கு செய்த உடன்படிக்கையை நினைத்து பாரும் என்று சொல்லி அவன் மோசையின் பிரமாணங்களை சொல்லி ஜெபிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் நமக்கு எத்தனையோ வசனங்கள் உண்டு. ஆகினாலே நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபித்து பாருங்கள். நீங்கள் சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் அதை கேட்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கம் உண்டு. நான் எப்போது காலையில் எழுந்திரிச்சாலும் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அதே போல கர்த்தர் அந்த நாள் முழுதும் குறையில்லாமல் நடத்துவதை நான் அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். ஆகினாலே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள், கர்த்தருடைய வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் வல்லமையாக மாறும். கடைசியாக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஊக்கத்தோடு ஜெபிப்பது வேற, பாரத்தோடு ஜெபிப்பது வேற. ஊக்கத்தோடு ஜெபிப்பது என்றால் என்ன பொருள் என்றால், யாக்கோபு 5:16-18 வசனங்களை நாம் பார்க்கும்போது, எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன் நம்மை போல பாடுள்ளவனாய் இருந்தாலும் அவன் ஊக்கத்தோடு ஜெபிப்பதை நம்ம பார்க்குறோம். ஆகினாலே அந்த ஊக்கத்தோடு கருத்தோடு ஜெபிப்பது என்றால் என்னன்னா, அசட்டையற்ற விளையாட்டுத்தனமாக இல்லாமல் ஜெபத்தில் ஒரு சின்சியராக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது சில நேரங்களில் அது அசட்டையாக செய்கிறோம், அது ஒரு விளையாட்டுத்தனமாக செய்கிறோம், அது ஒரு கேர்லெஸ்ன்னு சொல்லுவாங்களே, கேர்லெஸ்னஸாக செய்கிறோம். அப்படி ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறீர்கள், பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிறீர்கள், பரலோக ராஜாவை நோக்கி பார்க்கிறீர்கள். ஆகினாலே அந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல உங்களுக்குள்ள ஒரு அக்கறை இருக்க வேண்டும், ஒரு சின்சியர் இருக்க வேண்டும். பாருங்க, எலியா போய் கருத்தோடு ஜெபிக்கிறான். 3 மாதம் ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் 3 வருஷம் 6 மாதம் மழை வரக்கூடாது என்று ஜெபிக்கிறான். அதே போல கர்த்தர் செய்கிறார், உடனே பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு அநேகர் ஜெபத்தில் ஒரு விளையாட்டுத்தனமாக, ஒரு கேர்லெஸ்னஸாக, ஒரு அசட்டையாக இருக்கிறார்கள். அதனால தான் அந்த ஜெபத்துக்கு பலன் இல்லை. அவர்கள் சோர்ந்து போகிறார்கள், அவர்கள் அதிகமாக ஜெபிப்பதை விரும்பாமல் போகிறார்கள். காரணம் என்னன்னா, விளையாட்டுத்தனம். எந்த ஜெபத்திலும் நாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. அக்கறையுடனாக மெய்யாக ஜெபிக்க வேண்டும். உண்மையுள்ள இருதயத்தோடு ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். எல்லா ஜனங்களும் அன்றைக்கு ஆதி திருச்சபையில் பேதுரு கைது செய்யப்பட்டு அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது சபையார் எல்லாம் ஊக்கத்தோடு ஒரே மனதோடு ஜெபித்தார்கள். எப்படி என்றால் உண்மையாக ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எங்கள் ஊழியரை விடுவியும் என்று சொல்லி கர்த்தர் அந்த இரவில் பேதுருவை விடுவிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஊக்கம் வேண்டும், ஒரு அக்கறை வேண்டும், ஒரு உண்மை வேண்டும். இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜெபத்திற்கு உடனே பதில் வரும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நான் சொல்லப்பட்ட இந்த குறிப்புகளை, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜெபத்தில் செலுத்தி பாருங்கள். நிச்சயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபம் என்றைக்கும் கேட்கப்படும். நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். சோர்ந்து போக மாட்டீங்க. தொடர்ந்து நீங்கள் அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆகினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் தெரிவிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.